ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம வடை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒன்றா பட்டாணி பருப்பு அல்லது கடலைப்பருப்பு இந்த மாதிரி தான் வாங்கி நம்ம வடை செய்வோம். ஆனால் அதெல்லாம் இல்லை, நம்ம ஒரு எமர்ஜென்சி இப்போ வடை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வீட்டில் ரேஷனில் வாங்குகிற துவரம் பருப்பு இருக்குது பாருங்கள், அதை வச்சே சூப்பரான வடை செய்யலாங்க. அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். எந்த மாற்றமும் இருக்காது. சுட சுட நீங்கள் இந்த வடையை சாப்பிடும்போது நீங்கள் எந்த வித்தியாசமும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இது நீங்கள் துவரம் பருப்பில் தான் செஞ்சது, ரேஷன் பருப்பில் தான் செஞ்சது அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். நீங்கள் வடைப்பருப்பை தேடி அலைய வேண்டியதே கிடையாது. அதுக்கு நம்ம ரேஷனில் வாங்கின துவரம் பருப்பு, இன்றைக்கும் அது அந்த முழு பருப்பு இருக்குல்ல, குட்டி பருப்பு, அந்த பருப்பு தான். அதில் ஒரு டம்ளர் நல்லா கழுவி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம், இது சீக்கிரம் ஊறிடுங்க, அதனால் இது ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். ரொம்ப ஊறிடும், நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே பட்டை, நீங்கள் பட்டை கூட வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாசனைக்காக சின்ன பிஞ்சு சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு பச்சை மிளகாவும் வரமிளகாவும் நான் சேர்த்து போட்டிருக்கிறேன். அப்புறம் அதோட பூண்டு, இஞ்சி இதையெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அந்த அரைச்ச அந்த விழுதோட உப்பு கொஞ்சம் போட்டு சேர்த்து அரைச்சிக்கணும். அதோட நம்ம இந்த துவரம்பருப்பை நல்லா ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து இது பண்ணிக்கலாம். தண்ணியோடு போட்டிங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கும், எண்ணெய் குடிக்கும். அதனால் தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பை இந்த அரைச்ச மசாலோடு போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. அந்த அரைச்ச அந்த இதோட கலவையோட நம்ம சின்ன வெங்காயம் நிறையா கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையெல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நீங்கள் தட்டி போடுற மாதிரி இருந்தால் வடை மாதிரியே தட்டியும் போடலாம், அல்லது கிள்ளி போட்டால் இன்னும் பொறுப்பாக நல்லா இருக்கும். கிள்ளியும் போடலாம். பாருங்கள், நான் கிள்ளி போட்டு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் தட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, எப்படி வேணாலும் செய்யலாங்க. இந்த துவரம்பருப்பில் இந்த மாதிரி வடை சுட்டிங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க இந்த வடை. இதை நீங்கள் நல்லா சுட வச்சு, இது எண்ணெயும் அதிகம் குடிக்காது, நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் தண்ணி மட்டும் விடாமல் ட்ரையாக அரைச்சி இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. பிக் குயின் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,